வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்லா இருக்கிறேன். இது பொவினி பகுதி. நேற்றைய தினம் 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் புதன்கிழமை நான் பொவினிக்கு ஒரு அலுவலாக போக வேண்டி இருக்கைகளில் தான் இந்த வீடியோ வன்னி மலத்தில் யூடியூப்புக்கு எடுத்த நான். அங்கு போனால் அங்கேயும் எனக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸுமார் பிரெஞ்சு நண்பர்களும் இருக்கினேன், தமிழ் நண்பர்களும் இருக்கினேன். இப்போ நான் பிரெஞ்சு நண்பர் ஒருவரை பார்க்குற போயிருந்தேன். அவரோட போய் நின்ற நேரம் நான் கதைச்சி எல்லா விடயங்களையும் பற்றி கேட்டுக்கொண்டு வரும்பொழுது எங்களுடைய பிள்ளைகளை குறித்து கேட்டிருந்தார்கள். அது அந்த இடத்தில் போகும்போது எங்களுடைய பழைய ஞாபகங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த விடயங்களை குறித்தெல்லாம் நான் மிகவும் அழகாக அவரோடு பேசி கொண்டிருந்தேன். இந்த இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கத்ரவந்திரஸ் 93 டிபார்ட்மெண்ட் பொபினி. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பொபினியை எந்த தமிழர்களாலும் மறக்க முடியாத ஒரு இடம். நேற்று இரவு நேரம் சரியாக இதை எடுக்கும் பொழுது ஒரு 9:45 மணி அளவு நெருங்கி இருக்கு. நான் எடுத்துட்டு இப்போ என்னுடைய இடத்துக்கு திரும்பி வந்திருந்தேன். அதே போல் நீங்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும், நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் தேவனிடம் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன். அதே போல் இந்த இடங்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி என்று சொல்வது, ஒரு எத்தாஜூனி மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் பிரெஞ்சில் சொல்லுகிறேன். அமெரிக்கா மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பொவினி இப்போ மிகவும் மீள்பணி செய்து மிக அழகாக இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பரிசு எப்பயும் செல்வம் கொளிக்கிற பூமி. அதே போல் எல்லாத்தையும் நீங்கள் பரிசில் இருக்கிற நீங்கள் இதையெல்லாம் வன்னி மலத்துளியோ யூடியூப்புக்கு சப்போர்ட்டை தாங்கள். நாங்கள் எப்பொழுதும் நாங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னோடு ஒவ்வொரு விடயங்களையும் வன்னி மலத்துளியோ யூடியூப்பை பார்த்து விட்டு என்னோட கதைக்கிறீர்கள். நான் கொஞ்சம் அமைதியாக வடிவாக கதைக்கக்கூடிய அந்த பேச்சு திறமையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு நான் சொந்தமாக வீடியோ போட்ட தொழில் செய்கிறபடியால் இப்போ இந்த காலங்களில் நான் வீடியோ போட்டவை நிறுத்தி இருக்கிறேன். அதனால் வன்னி மலத்துளியோ யூடியூப் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வன்னி மலத்துளியோ யூடியூப்புக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்டை தாங்கள், ஆதரவை தாங்கள். இந்த வன்னி மலத்துளியோ யூடியூப்பில் வருகிற எல்லா வருமானங்களையும் நான் ஏழைகளுக்கு கொடுத்து அங்குள்ள ஜனங்களுக்கு இலங்கையில் உள்ள ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற என்னுடைய விருப்பம். பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியாக படித்து உயர்வுக்கு அவர்களெல்லாம் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். பெற்றோர் நாங்கள் அவர்களை பணியை வடிவாக அவர்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் நீங்களும் உங்களோட பிள்ளைகளை பரிசீலித்து நல்லாக படிக்க வைத்து பிள்ளைகளை நல்ல இடங்கள், உயர் இடங்களுக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அதே போல் இந்த இடத்தில் நான் போகும் பொழுது நிறைய விடயங்களை என்னுடைய மைண்டில் ஸ்டோர் பண்ணி திங்க் பண்ணித்தான் இந்த வீடியோக்கள் எடுக்கிறேன். வீடியோ எடுப்பதுன்றது நீங்கள் நினைப்பது போல் இல்லை, சாதாரணமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு விடயங்களை என்னிடம் கேட்பார்கள். எதற்கு எடுக்கிறீர்கள், என்னத்துக்கு எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் 93 டிபார்ட்மெண்ட் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அங்கு எல்லா நாட்டு மக்களும் நிறைந்திருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் மிக அழகாக மிக பிரசித்தியான ஒரு ஊருக்குள் தான் நான் இருக்கிறேன். ஆனால் 93 டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நிறைய மக்கள், நிறைய விதமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பல விடயங்களை என்னோடு கேட்பார்கள். எதற்கு எடுக்கிறீர்கள், என்னத்துக்கு எடுக்கிறீர்கள், வன்னி மலத்துளியோ யூடியூப்பை காட்டி நாங்கள் அவளைஞ்சு அப்போ என்ன தம்பியாக்கள் சொல்லினா, அண்ணா நீங்கள் பிரபலமாகி விட்டீர்கள், பிரபலியம். ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஏதோ ஒன்று உலகத்தில் நாங்கள் செய்து ஏழை எளிய மக்களை நினைத்து எங்களோட குடும்பங்களையும் பார்த்து கொண்டு எங்களால் முடிந்ததை இலங்கையில் உள்ள ஈழ மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வன்னி மலத்துளியோ யூடியூப்பினுடைய முழுமையான நோக்கம். நிச்சயமாக செய்வேன். இதுக்கு யாரை மூன்றாதாரம் நுழைவதற்கு இடமே கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட செலவில் தான் சகலதும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆரிடமும் எதுவும் வாங்குவதும் இல்லை, வைப்பதும் இல்லை. அதே போல் நீங்கள் எல்லாரும் சுகபலத்தோடு இருக்க வேண்டும். இன்னும் ஒரு முகநூலை சந்திப்போம். நன்றி வணக்கம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். வன்னி மலத்துளியோ யூடியூப் நண்பன் அண்ட் நன்றி வணக்கம்.